கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம சங்கீதம் 84வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 84:6 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடத்தலாம். சிங்கார மாளிகையே ஜெயக்கிடங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன் ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிடங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன் துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியினுடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியினுடையுடனே. அங்கே உயராமாம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவோம். அங்கே உயராமாம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிடங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன் முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் காண்டிடுவோம். முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் காண்டிடுவோம். அங்கே முத்திரையிட்ட சுத்தர்வன் அங்கி அணிந்தோரை தரித்திடுவோம். அங்கே முத்திரையிட்ட சுத்தர்வன் அங்கி தரித்தோராய் துதித்திடுவோம். சிங்கார மாளிகையே ஜெயக்கிடங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன் புவியின் அரசை புது பாட்டால் பாடி புன்னகை பூத்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினோராய் மன்னரை வாழ்த்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினோராய் மன்னரை வாழ்த்திடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 6வது வசனத்தை வாசிப்போமா? அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கிறது வேற, உருவ நடக்கிறது வேற. இப்ப நம்ம எப்படி போறோம்? நடந்து போகிறோம். ஆனா இவங்க எப்படி போறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கஷ்டத்தோடு எடுத்தீங்களா? 84 சங்கீதம் 84 அந்த அதை எதை பள்ளத்தாக்கு. இப்ப தாவீது ஒரு பள்ளத்தாக்கின் வழியாக போகிறார். அது என்ன பள்ளத்தாக்கு அப்படின்னு கேட்டேன். சங்கீதம் 23வது அதிகாரம் 4வது சங்கீதம் 23:4 நான் மரண நடந்தாலும் ஏன் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டாரு? கூட இருக்க. அப்ப தாவீது ஒரு பள்ளத்தாக்கு வழியா போகிறார். அது மரண பள்ளத்தாக்கு. எத்தனையோ மரண பள்ளத்தாக்கு. சவுல் மாமனார் அவர் கொலை செய்ய வகை தேடி தெரிகிறார். அவர் சொல்லுவாரு, நான் என்ன அவர் செத்த நாயா, தெல்லுப்பூச்சி வேட்டையாடுற மாதிரி நீ வேட்டையாடுறேன்னு சொல்லுவார். ஆனா கடவுள் யார் சாகிறா? சவுல் தான் செத்து. புரியுதா உங்களுக்கு? இங்க என்ன பார்க்கணும்? மரண இருளின் பள்ளத்தாக்கு. அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குல போனாரு. ஆனா யாருக்கு மரணம் வரல? தாவீது வரல. ஆனா இங்க நம்ம பார்க்கிற சங்கீதம் 84வது அதிகாரம் பிராக்கெட்ல வாசிங்க. எஸ். இப்ப இதை நம்ம புரிந்து கொண்டதுக்கு நம்ம சங்கீதம் 66வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்தீங்கன்னா தான் இப்ப நம்ம பார்க்கறது புரியும். சங்கீதம் 66 ஜனங்களே ஏன் துதிக்கும் சத்தத்தை கேட்கணும் அப்படின்னா, நம்ம மரண பள்ளத்தாக்கில் போனாலும் மரணம் நமக்கு வரவில்லை. அது இது யாருக்கு எக்ஸாக்டா வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது கடல் மாற்றினார். அப்ப செங்கடல் வழியா போகும்போது அது என்ன பள்ளத்தாக்கு? மரண
நோட்டு விடுறார். எங்க அவளை வர சொல்லுங்க கீழே, ஆட்டோமேட்டிக்காக விடுவா. புரியுதா? வாசி. அவ இது இது என்ன பள்ளத்தாக்கு? ஆனால் அவங்க என்ன செய்யல, மறிக்கல. புரியுதா? அதனால அடுத்து பாருங்க, அவர் தம்முடைய வல்லமையினால், இந்த வல்லமையினால் அரசாள்றவர் தான் ஒரு கூட்டத்தார எது வழியா அனுப்புறாரு? கண்ணீரின் பள்ளத்தாக்கு. கண்ணீர் உருவம் நடக்கிறாங்க. ஆனா எப்படி மாத்திக்கிறாங்க? அதை நீர் விட்டுறாங்க, மாத்திக்கிறாங்க. அடுத்து பாருங்க, அவருடைய கண்கள் ஜாதியிலே மொத்தமாய் இருக்கிறது, ஜோதிகள் தங்களை நிறுத்தாதிருப்பார்கள். 9வது வசனம். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட மாட்டார். ஏன் கால்களை தள்ளாட மாட்டார்னா ஆத்மன்னு உயிரோடு வச்சிருக்காரு. ஆத்மா எப்படி இருக்குது? அப்ப அந்த கோராகன் புத்திரர் அப்பா என்ன செஞ்சாரு? செத்து போயிட்டாரு. என்ன செஞ்சாரு? செத்து போயிட்டாரு. ஆனா இது என்ன அன்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்புமே என்னாகமம் 16வது அதிகாரம். என்னாகமம் 16வது அதிகாரம் 24வது. தாத்தான் அவ என்பவர்கள் வாசஸ்தங்களை விட்டு, இந்த வாசஸ்தலம் எங்க போகுது? பூமிக்குள்ள போகுது. எங்க போகுது? சரியா? இதை நீங்க தொய்ந்து பார்த்தீங்கன்னா என்னமா கேட்கல. இவங்க வாசம் இருந்து அழிவின் வாசஸ்தலம். இவங்க 3 பேரும் சாக போறாங்க. ஆமா, குறவு. அதனால 25 வசனம் பாருங்க. எழுந்து போனான். சரிங்களா? யாரை பின்னாடி போறாங்க? மோசேயை பின்னாடி போறாங்க. யார் பின்னாடி போறாங்க? மோசே பின்னாடி. அந்த போறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 27 விட்டு விலகி போனனால இவங்களுக்கு என்ன வரல? கண்ணீரின் பள்ளத்தாக்கு வரல. இவங்க பின்னாடி மோசே பின்னாடி தான் போனாங்க, இவங்க பின்னாடி போல. விட்டு விலகிட்டாங்க. விலகிட்டாங்களா? அடுத்து இவங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. அப்புறம் ஏன்னா இவங்க பழியை யார் மேல போடுவாங்க? மோசே மேல போடுவாங்க. இந்த மாதிரி நீ தான் என்ன செஞ்ச, எல்லாத்தையும் செஞ்சன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி அடுத்து வாசிங்க. அவனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு வாரம் 4 நாளைக்கு முன்னாடி என் மனைவியுடைய கிளாஸ்மேட், அவள் என்னையோட 4 வயசு கம்மியாக. அவர் தேனி மெடிக்கல் காலேஜில் பிரின்ஸிபாலாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருக்காங்க எல்லாரும். இவர் டென்னிஸ் விளையாடுறாரு. ஆள் சும்மா இருக்கார், உங்களை மாதிரி இருக்கார். மனைவி முடியல, சும்மனா 1 இன்ச்சு ஃபேட் கிடையாது. ஒரு செட்டு விளாண்டுட்டார். அடுத்த செட்டுக்கு இறங்குறாங்க. அந்த கோச் சொல்கிறாராம், சார் இந்த வயசு கூட சார் உங்களுக்கு, நீங்கள் இதுக்கு மேலே ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, நீங்கள் விளாடாதீங்க சார். வாட் ஆர் யூ டாக்கிங்? நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா? நான் ஒரு ஆசை இங்கிலீஷில் சொல்லிட்டு அடுத்த மேட்ச்சில் விளாட ஆரம்பித்தாரா, ஒரு நெஞ்சு வழியே ஆள் காலி ஸ்பாட்டில் தெத்து. இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் கேட்டுக்கிறது, நிறைய பொறுப்பு வச்சுருக்கிறாரு. அதனால தான் அழுகைன்னு பள்ளத்தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ இவர் மட்டும் ரைட் போதும், இப்போ தன்னுடைய பவரை காட்ட விரும்புகிறார். எதை காட்ட விரும்புகிறாரு? அதனால தான் நம்ம எடுத்துக்கோங்க. என்னாகமம் 16வது அதிகாரம் 29. அதான் சகல மனிதன் சாகு. சகல மனிதன் அது. இப்போ நான் சொன்னவருக்கு எப்படி டெத்து வந்துச்சு? அட்டாக். எல்லாரும் மாதிரி இதை இடத்துல அரபு தானே. ஆனால் இங்கே எல்லாரும் மாதிரி டெத்து கிடையாது. எப்படி வருது பாருங்க. 30. இது வர இப்படி ஒன்று நடந்ததே இல்லை. பூமி பழந்தது கிடையாது, பூமி எதிர்த்து வந்தது கிடையாது, யாரும் மறுத்தது கிடையாது. புதிய காரியம். விழுங்கி போட்டதானால் நல்லா கேட்டுக்கோங்க. இங்கே என்ன பேக்ரவுண்ட் நான் சொல்கிறேன், லேசாக பார்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முடியாது. 16வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் வசனத்தில் இந்த லேதிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய
கோராகு. இந்த கோராகு இந்த என்ன சந்ததியில் பிறந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லேவியின் சந்ததி. லேவியின் சந்ததி என்ன தெரியுமா உங்களுக்கு? தேவாலயத்துக்கு போகலாம். நம்ம இன்னைக்கு காலையில் 2 பாஸ்டர் சொன்னாங்க. அவங்க என்ன ஜாதி நேரம் தெரியுமா? தெரியாது. ஆனால் அவங்கள ஆண்டவர்கிட்ட எடுத்துக்கொண்டாரு. அங்கேயும் போட்டிருக்காங்களா? நீங்கள் போட முடியுமா? நான் போட முடியுமா? அல்ல, அந்த அந்த இதில் அன்னைக்கு அந்த இதில் பிறந்தா தான் உள்ளே போக முடியும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, யாருனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க பாருங்க, 3 வசனம். ஏன் கர்த்தர் உங்களுக்கு உயர்த்துகிறீர்கள். அப்போ ஆண்டவர் உயர்த்தினாரா? இவராக உயர்த்துறாரா? மோசே ஆண்டவர் உயர்த்துக்கிறார் அப்படித்தானே? அப்போ மோசே முக குப்பரை விழுகிறான். மோசை மட்டும் என்ன சொல்லியிருக்கலாம் தெரியுமா? சொல்லுங்க. ஏயா பார்வன் முன்னாடி 10 வாதையை கொண்டது நீயா நானா? கேட்க முடியுமா? யார் கொண்டதான்? மோசை சொல்றாரு, வாதவர். கடைசியில் அவங்க எகிப்திலிருந்து வெளியில் கொண்டு வந்தது யாரு? மோசை. செங்கடல் பறக்கும் போது இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்க? பின்னாடி தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களால முடிஞ்சுதா? முடியலை. ஆனால் ஒன்றுமே வாயை திறக்க மாட்டேங்கிறார். முகம் குப்புற விழுகிறாரா? அதனால தான் ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமை உள்ளவனுக்கு எகென்ஸ்ட் இருக்கிறார். பாருங்க, 7வது வருஷத்தில் நான் வாசிக்கிறேன். அவன் பரிசுத்த லேவியின் புத்திரர் நீங்களே மிஞ்சி போகிறீர்கள். மிஞ்சி போகிறதுனா என்ன? நம்மளுடைய பொசிஷன் தெரியும். என்ன செய்யணும்? அடுத்து பாருங்க, 9வது வசனத்தை பாருங்க. தேவன் உங்களை பிரித்தெடுக்கிற வாசத்திலே பணிவிலை செய்ய. 9வது வசனம். ஏமா அது என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லேவி வம்சத்துக்கு நம்மள மாதிரி வேலை செய்யணும். செய்ய வேண்டியதில்லை. ஆலயத்துக்கு போனாலே அவங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? பலியில் பாதி கிடைக்கும். ஒரு மிருகத்தை பலி செலுத்துறாங்க, 50% கொடுப்பாங்க. பணியாரம் கிடைக்கும், சமூக அப்பம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். வேலை செய்ய வேண்டியது. ஒருத்தர் எப்படி இருப்பான்? பண்ணியிருப்பான். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், இங்கே பாருங்க, 9வது வசனம். கர்த்தர் செய்யவும் இப்படி பிரித்து எடுத்ததை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியும். இவ்வளோ பெரிய சாக்கியத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்த காரியம்னு சொல்ல முடியாது, அவங்களால உணர முடியல. அதனால அவங்க என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் பிரிந்து போக செய்வார். சரி, இப்போ நம்ம வசனத்துக்குள்ள வருகிறோம். சங்கீதம் 66வது அதிகாரம் 11வது 66:11. வழியில் அகப்படுத்தி இதுதான் அந்த நேரத்தில் இஸ்ரேல் மக்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் மறிக்கும் போது எப்படி இருக்கும்? கவலையா இருக்கும். வளர்க்குது உனக்கு வேண்டியவங்க எதுக்குள்ள போகிறாங்க? பூமிக்குள்ள போகிறாங்க. அதனால தான் நம்ம பார்க்குறோம் கண்ணீரின் பாதை. 12 வாசிக்க பார்ப்போம். இந்த மனுஷர் யாரு? கடந்து வந்தோம். அந்த செழிப்பான இடத்தை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். சங்கீதம் 84வது அதிகாரம் 6வது வசனம். செழிப்பான மலையும் குளத்தை நிரப்பும். அதை உருவம் நடக்கிறாங்க. எதில் உருவம் நடக்கிறாங்க? கண்ணீர் பாதை. அந்த கண்ணீர் பாதை எப்படி அவங்க உருவம் நடக்கிறாங்கிறது நான் உங்களுக்கு பைபிளில் காட்டப்போம். எடுத்துக்கணும். என்னாகமம் 16வது அதிகாரம் 32. அவர்களையும் வீடுகளையும் எல்லா மனிதர்களையும் என்னாச்சு? எல்லாம் போயிடுச்சுமா. எல்லாம் அடுத்து இறங்கினார்கள். அழியும் போகும்போது 34 வருஷம் பாருங்க. கூக்குரலை கேட்டு, இதுதான் கண்ணீரின் பாதைகள். கூக்குரல்லாம் என்னது சொல்லுங்க? வேதனையான சத்தம். பூமி மூடி இருக்கு. உள்ள இருந்து என்ன செய்வாங்க? மூச்சுட முடியாது. என்ன செய்ய முடியாது? அந்த கத்திருப்பாங்க. இவங்க என்ன வந்திருப்போம்? கண்ணீர் தானே. இதைத்தான் கண்ணீரின் பாதையில உருவ நடந்து எப்படி நடக்கிறாங்க?
உருவம் நடந்து இவங்க எங்கே வந்து சேர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கீதம் 84வது அதிகாரம் 7 அடைந்து பார்த்தீங்களா, ஒரு கூட்டத்தார் எதுக்குள்ள போயிடுறாங்க? பூமிக்குள்ள போயிடுறாங்க. ஒரு கூட்டத்தார் பார்க்குறவங்க என்ன செய்யறாங்க? கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஏன்னா அவங்க மட்டும் என்ன செய்திருக்கணும்? மோசே சொல்லபடி கேட்டு எங்கன்னா வந்திருப்பாங்க, இங்கே வந்திருப்பாங்க, தேவ சன்னிதானத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு மனதில்லை, என்ன செய்யலை? மனதில்லை. அதனால் தேவர் சன்னிதியில் வர முடியலைன்னு உடனே அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம். யோசுவா 7வது அதிகாரம் 13 பக்கம் 2, 7, 6. யோசுவா 7:13. முதல் நான் என்ன சொல்லிடுமா, சாபத்தீரான ஒரு காரியம் அங்கே இருக்குது. கொள்ளை அடித்த பொருள் என்ன அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏமா இவங்க வந்து ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க, யுத்தத்தில் தோற்று போயிடறாங்க. என்ன செய்கிறாங்க? தோற்று போயிடறாங்க. தோற்று போன உடனே மோசே ரொம்ப யோசுவா ரொம்ப சேட் ஆகிடுறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே ஒரு பொருள் இருக்குது, சாபத்தீடான ஒரு பொருள் இருக்குது, அதை அவங்கள்ட்ட எடுத்து போட்டால் தான் நிச்சயம் ஜெயம் கிடைக்குங்கிறாரு. இப்போ எவனுமே வாயத்திறந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒவ்வொரு கோத்திரமாக போய் விட்டுறாங்க. கடைசியில் இது எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா 18வது வசனத்தில் கர்மியின் மகனாக ஆகானுக்கு சீட்டு வந்துச்சு. அப்போ யோசுவா கேட்குறாரு 19வது வசனம் வாசிங்க. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி மகிமைப்படுத்து. பார்த்தீங்களா, நிறைய நேரம் இந்த கோராக்கு பூமிக்குள்ள போவான தெரியுமா தெரியாதா? நம்ப மாட்டான். நம்பியிருந்தா என்ன செஞ்சிருப்பான்? கீழ்படிச்சிருப்பான். இதெல்லாம் இது என்ன செய்யணும்? நத்திங். மோசே லூசு பையன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதனால என்ன நடந்துச்சுன்னா 21வது வசனம், கொள்ளையிலே பாபிலோன்ங்கிறது ஆண்டவர் வெறுக்கிற இடம். அதில் ஒரு சால்வையும் கண்டு இச்சித்து. ஏமா நமக்கு சொந்தம்னா இப்போ நான் போகும்போது எதெல்லாம் கொண்டு வருவேன்? பைபிள், நோட்ஸு, ஸ்டாண்டு, ஃபோன், இதெல்லாம் யாருது? ஆமாம், இது ஏன் இதுதான் நான் இங்கே தான் விட்டுட்டு போய் புரியுதா? இது யாருக்கு சொந்தம்? வேற ஆளுக்கு சொந்தம். இச்சிட்டு அடுத்து பாருங்க, அவைகளை என் கூடாரத்து பற்றி பூமிக்குள் புதைத்து எழுதிக்கிறேன். ஆண்டவர் இந்த பூமியை தனக்கு ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணிக்கிறேன். வேணுமா திறப்பாரு, அதுக்குள்ள போயிருப்பாரு. ஆனால் உள்ள ஒன்று இருந்துச்சுன்னா அது வெளியில் பண்ணணும். இப்போ இது என்ன உள்ள உட்காந்துட்டு இருக்குது? ஆண்டவர் வெறுக்கிற காரியம் உள்ள உட்காந்துருக்குது. அதனால் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24வது வசனம், ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள். ஒரு பள்ளத்தாக்கு, அவங்களுக்கு 2 பள்ளத்தாக்கு, கண்ணீரின் பள்ளத்தாக்காரு. 2வது என்ன பள்ளத்தாக்காருன்னு? வாரண பள்ளத்தாக்கு. இங்கே இருந்து ஆகோர் பள்ளத்தாக்கு. அதனால் 25வது வசனம், அதற்கு யோசுவா என்ன எங்களை கலங்க பண்ணிட்டு நீ போக முடியாது, சந்தோஷமா. அடுத்து யாரு கலங்க பண்ணுவா? அடுத்து சரி, இது ஒரு பள்ளத்தாக்கு. இன்னொரு மரணத்தை நான் உங்களுக்கு காட்டப்போம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 34வது 31 ராகேல். சொரூபங்கிறது என்னது? அவங்களுடைய கடவுள். இங்க ஜீவனுள்ள தேவனை கூட இருக்கிறாரு. ஆனா இந்த ராகேல் என்ன செஞ்சிருச்சு? இந்த அப்போ ஏமாத்தி ஒழிச்சு வச்சுக்கிடுச்சு. ஒழிச்சு வச்சுக்கிட்டு 32வது வசனம் பாருங்க. இது யாரு கடவுள்? அதான் அப்பா கடவுள். புரியுதா? இப்போ அந்த கடவுள் தான் எனக்குன்னு வச்சிருக்காங்க. ஆனால் 42வது வசனம் பாருங்க. இந்த விக்கிரகம் கிடையாது, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் என்னோட இருக்க. அப்ப ராகேலுக்கு தெரியுது இந்த கடவுளுடைய அனுகிரகம் இருந்தனால தான் இந்த அளவுக்கு சக்சஸா வந்தா இருந்துச்சு.
ஆனால் அது தக்கக்கா தான் தேவை. அதனால் ஒரு பள்ளத்தாக்கை காட்ட போகிறேன். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 19. மறித்து அப்போ பெத்லகேம்ங்கிறது இயேசு பிறந்த ஊருக்கு போக முடியல. ஏன் போக முடியல? அதுக்கு எது தான் தேவை? விக்கிரகம் தான் தேவை. அது ஒழிச்சு வச்சுக்கிடுச்சு. அப்பாவை ஏமாத்திடுச்சு. ஆனால் இந்த அப்பாவை ஏமாத்திருக்கு. அதனால தான் அடக்கம் பண்ணப்பட்டால் அடுத்து ஏமா இது சிங்கிளா நிற்குதுமா? எப்படி நிற்குது? சிங்கிளா நிற்குது. எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேர் இருக்கும். குடும்ப கல்லறை 49வது அதிகாரம் 29 49. யோசேப்பு மறிக்கிறாருமா? இது ஆபிரகாம் வாங்கின கலர். இங்க எல்லாரும் பேரா இருக்கு. அந்த பேரை வாசிங்க பார்ப்போம். ஜோடி ஆபிரகாம் சாரா இருக்கா? இருக்கா? ஈசாக்கு ரெபேக்கா. பக்கத்துல என்னது? லேயல் கலர் இருக்கு. 36 வசனம் எல்லாம் இருக்கு. நான் வாசிக்கிட்டா அங்கே ஆபிரகாமையும் சாரா ரெபேக்கா பண்ணினேன். ஏன்னா இவருடைய மனைவி. ஆனால் ராகேல் மாத்திரம் தனியாக இருக்கு. எதனால? ஒரு சாபக்கேடாக. நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுக்குறாரு. அப்போ நம்முடைய காரியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கும். உபாகம் 17வது அதிகாரம் 17வது உபாகமும் 13 17 இருக்க வேண்டாம். செய்யும்படிக்கு செவி கொடுத்தா இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கே வந்திருக்காது. உருவ கொடுத்து முடிஞ்சிருக்காது. ஆனால் ஆண்டவர் வந்து இப்படித்தான் கொண்டு போவார். இதை மாற்றவே முடியாது. ஏசாயா 52வது அதிகாரம் 10வது. எல்லா ஜாதியின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த உயரத்தை வெளிப்படுத்துவார். பரிசுத்த உயரத்தை வெளிப்படுத்துறதுனால தான் பூமி என்ன செய்யுது? ரெண்டா படுத்துச்சு. ஒரு கூட்டம் உள்ள போயிட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன செய்தாங்கன்னா அவங்க அழியலை. அவங்க என்ன செஞ்சாங்க? 12வது வசனத்தை வாசிங்க. 12 இல்லை பின்னாடி காப்பாற்றுறாரா? காப்பாற்று. இதை செய்வார். ஆனால் ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சாங்க? என்னாகமும் 16வது அதிகாரம் 33வது வாசிப்போமா? 16 33 இதுதான் கீ வசனம். அந்த உயிரோடு பாதத்தில் இறங்குறத தான் கண்ணீரின் பாதையை உருவப்படுறார்கள். ஆனால் அவங்க எப்படி மாற்றுறாங்கன்னா அது நீரூற்றாக மாற்றுறாங்க. நீரூற்றுனா என்ன மட்டும் பார்த்து நம்ம படிக்க போயிடும். ஆதியாகமும் இப்போ செங்கடலை கலந்து வந்துட்டாங்க. 15:23 வாசி. 15:23 1 செகண்ட் நான் எடுத்துக்கிறேன். சார் யாத்ராகம் தான். அதே யாத்ராகம் 15:27. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். இங்கதான் தண்ணீர் 12 நீரூற்று. இந்த 12 நீரூற்று அவங்க வர்றதற்கு ஒரு பாதை வச்சிருந்தார் ஆண்டவர். அந்த பாதை என்னன்னா மாறாங்கிற ஒரு கசப்பு. இந்த கசப்புல வர்றாங்க. மோசே நிற்கிறாரு. ஒரு மரத்தை காட்டுறாரு ஆண்டவர். அதை வெட்டி உள்ள வரும். அந்த மரங்கள் என்ன தெரியுமா? சிலுவை. இந்த சிலுவைங்கிறது என்னன்னா கசப்பை மாற்றிடும். நமக்கு நீரூற்றுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியானவர்.
பரிசுத்தாவியை நம்ம நீரூற்றா எப்படி பார்க்குறோம்னா, ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. மகா இருக்கும் கருவேமுள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. கண்ணீரின் பாதையை ஒருவர் நடந்து அதை கழிப்பான நீரூற்றார்கள் மாற்றுந்து எப்படி என்று நாங்கள் தியானித்தோம் ஐயா. அதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.